ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தோசை யாராவது செஞ்சுருக்கீங்களா? செஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மாரியம்மா பண்டிகை அப்படின்னாவே இந்த தோசை தான் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். விளக்கு மாவு மட்டும் இல்லைங்க, விளக்கு மாவுக்கு அதுக்கடுத்து இதுதான் ஃபேமஸாக இருக்கும். எங்கே போனாலுமே விளக்கு மாவு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நம்ம வீட்லேயே நிறைய செஞ்சு வச்சுருப்போம். செஞ்சு வச்சுட்டு அதை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதை நம்ம வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி செய்வோம். வேணால் நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த மாதிரி விளக்கு மாவெல்லாம் எடுத்து நல்லா கையில் நுணுக்கி விட்டுக்கோங்க. நுணுக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு, நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நைஸாக மஞ்சிரும். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு நல்லா மஞ்சி வந்திருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வேணால் நீங்கள் வீட்டில் நம்ம விளக்குக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா, விளக்கு மாவு செஞ்சு கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை போட்டு நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன். எனக்கு சுகர் இது போதும், ஐ மீன் டேஸ்ட்டு இனிப்பு இது போதுன்றதுனால, வெல்லம் இது போதுன்றதுனால நான் இதோட விட்டுட்டேன். இல்லை எனக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் வெல்லத்தை துருவி இதில் போட்டு கலந்துக்கலாம். கலந்து லைட்டாக உப்பு சோட்டா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தோசை மாவு ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு லைட்டாக நெய் இல்லைனா விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக வாசனையும் அந்த லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது விளக்கு மாவு தோசைன்னு வாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற மாவை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிள்ளைங்கக்கிட்ட நம்ம விளக்கு மாவை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. இந்த மாதிரி டைமில் சாயந்தர டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக காலியாகிடும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு விளக்கு மாவு தோசை. எல்லார் வீட்டிலும் இந்த மாதிரி செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. ஆமாம், செய்வோன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். விளக்கு மாவு தோசை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், மாரியம்மா பண்டிகைனா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய்.